Hi friends, welcome to Chennai Lunch. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சென்னா மசாலா. வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கருப்பு கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். அது நல்லா 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். 3 வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன். அதே மாதிரி 3 தக்காளி, கரம் மசாலா, தனியாத்தூள், மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சுக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போ ஒரு குக்கரில் சென்னாவை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு. ஒரு 8 விசில் வரட்டும். நல்லா வெந்துருச்சு. 8 விசில் வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். சோம்பு, பட்டை, ஏலக்காய் ஒன்று, பிரிஞ்சி இலை, அன்னாச்சிப்பூ, கல்பாசி எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இப்போது 3 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா அரைச்சிருக்கேன் நான் மிக்சியில். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 3 பச்சை மிளகாய் போடுறேன். கீரி போடலை, அப்படியே தான் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு. பச்சை வாசனை போகிற அளவுக்கு வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. தண்ணி நல்லா சுண்டிடுச்சு. இப்போது மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். கரம் மசாலா போட்டுக்கலாம் 1 டீஸ்பூன். தனியாத்தூள் 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி விழுதை நல்லா போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி விழுதை போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சமாக போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது நல்லா வதங்கினதுக்கப்புறமா வேக வச்ச கொண்டக்கடலையை போட்டுடலாம். கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வேணும்னா தண்ணி ஊற்றிக்கலாம். இல்லை கிரேவியாக வேணும் அப்படின்னா அப்படியே விட்டுடலாம். இப்போ எனக்கு கொஞ்சம் தளர்வாக வேணுங்கிறதுக்காக நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போது உப்பு பத்தலைன்னு உப்பு போட்டுக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு நம்ம சென்னா மசாலா. இது சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் செம காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும்.